நேர்களே, பெண்களுக்கும் லேடிஸ்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. மென்சஸ் மாத விடாய். அதாவது லேடிஸ் மாதம் பியூரிஃபிகேஷன், அவங்க பியூர் ஆகுறாங்க. அந்த பியூர் ஆகிற 4 நாள் அவங்க தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறார்கள் என்று சொல்வேன். எனக்கும் 2 பொண்ணு தானே, எல்லோருக்கும் இது ஹியூமன் பாடி, இது நடக்கிறது. ஆனால் சில பெண்களுக்கு அதில் கோளாறுகள் வருகின்றது. ஒரு மாதத்தில் 2 வாட்டி, இல்லைன்னா 3 மாதம் 4 மாதத்தில் ஒரு வாட்டி ஓவர் ப்ளீடிங், அது மாதிரி எல்லாமே பிரச்சனை இருக்குது. இது அதிகமாகும் பொழுது கர்ப்பப்பை கோளாறு எல்லாமே வரது ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? நேர்களே பாருங்கள், முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கர்ப்பப்பை வயிற்றின் பாவம். இந்த 5ஆம் பாவத்துக்கு 11வது பாவத்தில் இருக்கிற கிரகத்துடைய டைரக்ட் பார்வை இருக்கும். இந்த 11வது பாவத்தில் செவ்வாய், சூரியன், சனி, செவ்வாய் சனி ராகு, செவ்வாய் சனி கேத்து, செவ்வாய் சூரியன் கேத்து, அல்லது 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் 11வது பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு இந்த மாத பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சில பெண்களுக்கு 2 மாதத்தில் ஒரு வாட்டி, சில பெண்களுக்கு இருக்காது. சில பெண் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 11வது பாவத்தில் சனி கேது இருந்தால் அதிகமாக பிரச்சனை இருக்கும். யார் யார் பெண் ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போகிறதோ இவர்கள் எல்லோருக்கும் அந்த 5ஆம் பாவத்துக்கு பாப கிரகம் பார்த்தால் அல்லது பாப கிரகத்தின் பார்வை இருந்தால் இந்த கர்ப்பப்பை கோளாறு நோய் இருக்கும். இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்குது. ஜாதகத்தில் 1000 காம்பினேஷன் சொல்லலாம் இந்த கர்ப்பப்பை கோளாறுக்கு. ஈவன் சுக்கிரன், ராகு, செவ்வாய், சனி சேர்ந்தாலும் இந்த நோய் இருக்கும். அதுவும் 11வது பாவத்தில் 5ஆம் பாவத்தில் இருந்தால் கண்டிப்பாக இருக்கு. என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்க. இந்த ரத்தம் என்று சொல்லும் பொழுது செவ்வாய் பெண்களுக்கு கண்டிப்பாக தினமும் வெல்லம் சாப்பிட வேண்டும். ஜாகிரி, வெல்லம் கூழ் அப்படின்வாங்க. இது தினமும் சாப்பிடணும். 1. 2வது, வீட்டின் வடகிழக்கை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது. பகவான் பூஜையில் தினமும் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். அரச மரத்தை சுத்திட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விநாயகர், தினமும் பண்ண முடியலன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விநாயகரை ஒரு 4 சுற்று சுற்றுங்க. அதுக்கப்புறம் அரச மரத்தை பூஜை பண்ணுங்க. வயிற்றில் தொப்புளில் இரவில் எண்ணெய் தடவிட்டு படுங்க. வயிற்றில் எண்ணெய் பாருங்கள், நல்ல எண்ணெய். அந்த வழக்கு எண்ணெய் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. அவங்க சொல்லுங்கள், நல்ல ஜிஞ்சிலி ஆயில் வழக்கு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. வழக்கு எண்ணெய் அப்படின்னு சொன்ன உடனே அதை கொடுப்பான். நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுங்கள். நல்ல எண்ணெய் மீன்ஸ் அந்த எள்ளில் எடுக்கிறது. அந்த நல்ல எண்ணெய் வாங்கிட்டு தொப்புளில் வைங்க. இந்த மாதிரி செய்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.